ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரையை வச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம குட்டீஸ்க்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அதை நல்லா வதக்கி விடணும். ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்குனா போதும். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து மைய அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் எதுக்காக பாலக்கீரை அரைச்சி செஞ்சுருக்கேன்னா, நம்ம குட்டீஸ்லாம் வேறு லெவலு டிடெக்டிவ் ஆகிடுவாங்க. என்ன நம்ம அதில் இருக்க குட் திங்ஸ் எல்லாம் அவங்க பொறுத்து எடுத்துருவாங்க. அதனால் நான் அது மாதிரி இருக்கேன். நீங்கள் முழுவாக கீரையாக கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் ஸ்பைசஸும் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணி ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீட்ட வாக்கில். நீங்கள் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி ஆனியனை எப்பயும் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடு. இப்போது நம்ம அதில் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஏன்னா அரைச்சி சேர்த்தா நமக்கு அது தனித்தனியாக தெரியாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக இதில் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். வழக்கம் போல் நம்ம பிரியாணி அரிசிக்கு 1:2 நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரியாணி அரிசியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. இப்போது வாட்டரும் அரிசியும் நல்லா ஈவனாக வந்தோடனே நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. அவ்வளோதான். நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் கொடுத்த சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். நீங்களும் உங்கள் வீடுகளில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் என்ன சைடிஷ் வேணால் வைக்கலாம். இதில் நீங்கள் இன்றைக்கி பன்னீர் 65 தான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி பன்னீர் மேக்கிங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்.